எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் டெஸ்ட் நம்பர் 1க்கான காணொளி. அதாவது இது இயல் 1க்கான காணொளி. இந்த காணொளியில் மொத்தம் 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வினாவும் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. 7th தமிழ் டெஸ்ட் நம்பர் 1, மொத்தம் 50 வினாக்கள் விடையுடன். முதல் கேள்வி, காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர்? நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும் என்ற பாடலை பாடியவர் யார்? அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும் என்ற பாடலை பாடியவர் நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் என்ற பாடலை இயற்றியவர் யார்? உடுமலை நாராயணகவி. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் என்ற பாடலை இயற்றியவர் உடுமலை நாராயணகவி. முல்லைக்கு தேர்தந்து மழை மேகத்தை விட புகழ்பெற்றவர் யார்? முல்லைக்கு தேர்தந்து மழை மேகத்தை விட புகழ்பெற்றவர் யார்? பாரி. வானில் டேஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும்? முகில். முகில்னா மேகம். அடுத்து, தமது திரைப்பட பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் யார்? உடுமலை நாராயணகவி. வான் கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்? வானொலி. வானொலி. புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் யார்? புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் யார்? குமணன். குமணவள்ளல். பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. ஒப்புமை அப்படின்னா இணை. அற்புதம் விந்தை. முகில் மேகம். உபகாரி வள்ளல். அடுத்து, பகைவரை வெற்றி கொண்ட வரை பாடும் இலக்கியம். பகைவரை வெற்றி கொண்ட வரை பாடும் இலக்கியம். பரணி. மொழியின் முதல் நிலை பேசுதல், கேட்டல் ஆகியனவாகும். அடுத்தது, நெறி எனும் சொல்லின் பொருள். நெறி எனும் சொல்லின் பொருள் வழி. அடுத்து, பொருந்தாததை தேர்ந்தெடு. எங்கள் தமிழ். எங்கள் தமிழ். பேச்சு மொழியை டேஸ் வழக்கு என்றும் கூறுவர்? உலக வழக்கு என்றும் கூறுவர். அடுத்து, கலை சொற்கள். அதில் பொறுத்துக. மொழியியல் லிங்கஸ்டிக்ஸ், இதழியல் ஜேர்னலிசம், பொம்மலாட்டம் பெப்பர்டி, எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி. ஆப்ஷன் ஏ. அடுத்து, சுரதாவின் இயற்பெயர்? சுப்புரத்தினம். தவறு.
பாரதிதாசன் இயற்பெயர் ராசகோபாலன், இதுவும் தவறு. ஏன்னா சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன், பாரதிதாசன் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். அப்போ 2 கூற்றுமே தவறு. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். ஆயுதத்தொடர் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. எஃகு, எஃகு. கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. இது அனைத்துமே தவறு. பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கம் என்றும் கூறுவர். மாற்றி கொடுத்துருக்குறாங்க. ஒளியின் வரி வடிவம், ஒளியின் வரி வடிவம் எழுத்து. தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று தெலுங்கு. பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் என்ற பாடலின் ஆசிரியர் சுரதா, சுரதா. காடெல்லாம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது காடு கூட்டல் எல்லாம். கொல்லிப்பாவை எனும் சிற்றதலை நடத்தியவர் யார்? ராஜமார்த்தாண்டன், ராஜமார்த்தாண்டன். நாவற்பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது கோழிக்குண்டு, கோழிக்குண்டு. மனமில்லை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மனம் கூட்டல் இல்லை, மனம் கூட்டல் இல்லை. சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை ஒட்டிய பழங்கள், ஒட்டிய பழங்கள். குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது என்ற பாடலை இயற்றியவர். குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது என்ற பாடலை இயற்றியவர் கலாப்பிரியா. தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. உலகில் எத்தனை வகையான யானைகள் உள்ளன? 2 வகையான யானைகள். அதாவது ஆசிய யானை வகைகள், ஆப்பிரிக்க யானை வகைகள். இவை 2க்கும் வேறுபாடு தந்தம். அதாவது ஆப்பிரிக்க யானையில் 2 யானைகளுக்கும் தந்தம் இருக்கும். ஆசிய யானையில் ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் இருக்கும். மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு, மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு யானை. குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அடுத்து, இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஜாதவ் பயேங், ஜாதவ் பயேங். அடுத்து மறுபடியும் பாருங்க, கலை சொற்கள். ஆப்ஷன் ஏ உவமைனா பேரபிள், பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி, வனவிலங்குகள் வைல்ட் அனிமல்ஸ், காடு ஜங்கிள். அடுத்து 36வது கேள்வி, காட்டாறு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது காடு கூட்டல் ஆறு, காடு கூட்டல் ஆறு. அடுத்து பாருங்க, இயல். அறத்துப்பால் 38, பொருட்பால் 70, இன்பத்துப்பால் 25. அப்போ 2, 3, 1. ஆப்ஷன் சி. அடுத்து, வாய்மை எனப்படுவது, வாய்மைனா என்னது? உண்மை. உண்மை எனப்படுவது என்னன்னா, தீங்கு தராத சொற்களை பேசுதல், தீங்கு தராத சொற்களை பேசுதல். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று கூறியவர். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று கூறியவர் ஔவையார். அடுத்து, தீது கூட்டல் உண்டோ என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தீதுண்டோ. சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் என்ற பாடலை இயற்றியவர் யார்? காவட்பெண்டு, காவட்பெண்டு. நேரம் கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நேரமாகி.
வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது வாசல் அலங்காரம். அடுத்து எளிய நடையில் தமிழ் நூல்கள் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும். வெளியுலகில் சிந்தையில் புதிது புதிதாக எவற்றனுக்கும் பெயர்களெல்லாம் கண்டு என்று பாடியவர் பாவேந்தர் புரட்சிகவி. எல்லாமே ஒன்றுதான், ஏ அண்ட் பி. அடுத்து வழக்கு எத்தனை வகைப்படும்? வழக்கு 2 வகைப்படும். பாண்டிய நாட்டின் துறைமுக நகரம், பாண்டிய நாட்டின் துறைமுக நகரம் கொட்கை, கொட்கை. கப்பலோட்டிய தமிழர் என்று அழைக்கப்படுபவர் யார்? கப்பலோட்டிய தமிழர் என்று அழைக்கப்படுபவர் யார்? வ.உ. சிதம்பரனார், வ.உ. சிதம்பரனார். அடுத்து இதுவும் அதே மாதிரி சொல்பொருள். ஆப்ஷன் பி. ஈன்றுனா பெற்று, கொம்புனா கிளை, அதிமதுரம் மிகுந்த சுவை, கழித்திட மகிழ்ந்திட. அடுத்து சரியானதை தேர்ந்தெடு. இதுக்கு ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள மாவட்டம் மேட்டுப்பாளையம், கோவை மாவட்டம். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இளநிலை வனவியல், அதாவது பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, முதுநிலை வனவியல் எம்எஸ்டி ஃபாரஸ்ட்ரி ஆகிய படிப்புகள் உள்ளன. இப்போ இந்த கூற்று சரி. அடுத்து இந்த காணொளியின் கடைசி கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயணகவி சரி. உடுமலை நாராயணகவி தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர் சரி. உடுமலை நாராயணகவி தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர். நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர். இவை அனைத்தும் சரி, அனைத்தும் சரி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது 7th தமிழ், அதாவது 7th ஸ்டாண்டர்ட் பொது தமிழ் டெஸ்ட் நம்பர் 1க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனல் வாயிலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு தாருங்கள். நன்றி, நன்றி, நன்றி.